ஜான் ஏர்னா முடம் சறுக்குது சாமி. இதுதான் கடகராசியோடைய பெரிய வார்த்தை. ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு சந்தோஷமாக இருந்த ஐயா கடகராசிக்கார பிள்ளைனா, ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன் சந்தோஷமாக இருந்தேன். ஸ்டேட்டஸை பார்த்தா இங்கே எல்லாரும் கிட்டத்தட்ட 200 பேர் வாட்ஸ்அப்பில் பார்த்தா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்தை தாண்டுனது, ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 பேர் தாண்டினாங்க. ஆனால் இது முடிஞ்சு 24வது மணி நேரம் என் ஸ்டேட்டஸு முடிஞ்சுது, என் லைஃப்பும் முடிஞ்சுது. கடகராசி பிள்ளைகளே, இதில் அம்புட்டு இருக்கு ரகசியம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களை சந்தோஷமாக ஆண்டவன் வச்சுருக்கிறாருன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும். கடகராசி சந்தோஷமாக இருக்குன்னா பல பேருக்கு பொறுக்காது. நீங்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா பின்னாடி நம்ம அழப்போகிறோன்னு அர்த்தம். அப்போ என்ஜாய்மெண்ட்டில் இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ஜாயாக இல்லாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிம்பத்தை உருவாக்கிக்கிங்க. ஏன்னா கடகத்துக்கு சந்திரன் ஆட்சிநாதன், அங்கே குரு உச்சம் பெற்றவர். நீங்கள் கடக லக்கணமாகவே இருந்தாலோ, உங்களுக்கு லக்கணம் யாராக இருந்தாலும் உங்கள் லக்கணம் சுத்தமாக இருக்கா முதல்ல செக் பண்ணிக்க. அதே மாதிரி உங்கள் ராசியில் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா ரகசியமாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரகசிய அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்திலே சொல்லாத ரகசியம் அதிர்ஷ்டம் வரணும்னா, உங்களுடைய சந்தோஷத்தை 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, ஆசைப்பட்டு வச்சாச்சு, அடுத்த நாள் அந்த ஸ்டேட்டஸ் முடியும் போது அதுக்கு எதிர்பதமாக ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. நீங்கள் எல்லோரும் இப்போ சொல்லுவாங்க ஸ்டேட்டஸ் வைக்காதன்னுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு அதில் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. நான் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், ஸ்டேட்டஸ் வச்சுட்டீங்க, சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்ல. ஆனால் 24 மணி நேரம் முடிஞ்சோடனே 23வது மணி நேரம் கடைசியில் ஒரு ஸ்டேட்டஸு அப்போ வைங்க, எதிர்பரமாக. எப்படின்னா, ஒரு பெரிய லக்கு கிடச்சிது சந்தோஷமாக இருக்கிற மாதிரின்னா, நீங்கள் அப்படி ஒரு சோகமாக ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் தெய்வ மகனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், பழைய பாட்டெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்கள? அது மாதிரி அப்படியே சோகமாக அப்படியே டவுனாக, இந்த வாழ்க்கை ஒரு மாயம், மாயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா முன்னாடி பார்த்தான் பாருங்க, அம்புட்டு பேரும் ரொம்ப ஃபுல் ஃபார்மில் இருந்திருப்பான். இப்போ இது எல்லாம் பார்த்தோன்னா ஆதிச்சான் நினச்சம்டா, நேற்று என்னம்மா வச்சுருந்தான் பார்த்தீங்களா ஸ்டேட்டஸை, என்னமோ ஆயிட்டு, என்னமோ சோகமாக இருக்கான் பாருங்க, அழுதுருக்கிறான். அவர் ரொம்ப ஆடினாங்க பாருங்க, என்னமோ ஆயிருக்கு. அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு எனர்ஜி, 440 வோல்டேஜ் லைட்டு பல்பு மற்றவங்க முகத்தில் வந்த மாதிரி இருக்கும். அப்போ கடகராசி பிள்ளைங்களே, நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்காமல் இனிமேலாம் இருக்காதீங்க, ஸ்டேட்டஸ் வைங்க. ஆனால் 24 மணி நேரம் அந்த ஸ்டேட்டஸு, நீங்கள் 23 மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு பிறகு உடனடியாக அந்த ஸ்டேட்டஸுக்கு எதிர்ப்பத ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. ஆமாம், ஏதோ உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை நீங்கள் உணர்ந்ததாக, மிகப்பெரிய அளவில் நீங்கள் வருத்தப்பட்டதாக, தயவு செய்து மக்களை சந்தோஷப்படுத்துங்கள். கடகராசி எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ சந்தோஷப்படுத்துனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. எப்படி ஐடியா? இதுதான். இந்த இடத்துல பாருங்கள், ராகு உங்கள் ஜாதகத்தை பொறுத்துக்கணும். ராகு பகவான் உண்மையிலே கடகத்துக்கு யார் மிகப்பெரிய ஹெல்ப்பான ஒரு கிரகமாக இருக்குன்னா ராகு. அன்எக்ஸ்பெக்டடாக அவர் நிறைய சக்ஸஸை தருவார், எதிர்பார்க்கவே முடியாது. உங்களுக்கு ராகு தசை நடக்கும்போது ரொம்ப நமக்கு அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி இருக்கும். ராகு உங்கள் ஜாதகத்தில் சாதகம் இல்லாத சூழ்நிலைகளுக்கு வர மாதிரி இருக்கும். அவர் அன்எக்ஸ்பெக்டடாக பயங்கர சக்ஸஸை உண்டாக்குவாருங்க. எஸ், ராகுவை போல் கொடுப்பார் உங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு மருத்துவ யோகம், ஒரு மனநோயாளி மனம் திடீர்னு டவுன் ஆகும், அந்த ராகு உங்களை ஏதாவது ஒரு இடத்துலேருந்து பார்ப்பார் ஒரு ஜாதக ரீதியாக. அப்போ டக்குன்னு என்னன்னா அந்த மனநோய்ங்கிறது வெளியில் போயிட்டு மகிழ்ச்சி வந்துடும்.
அந்த மகிழ்ச்சி எப்போ கண்டுபிடிக்கப்படும் தெரியுமா? கடகராசிக்கு தன்னை உணரும் பொழுது, தன்னை உணரும் போது. ஏன்னா அதிகமாக கடகராசிக்காரவங்க பக்கத்தில் யாராவது சும்மா கூட தூங்க பிடிக்காது, ஒரு தலகாணியை கட்டி பிடிச்சிக்கிட்டாவது தூங்க தோணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஏதாவது உரசிக்கிட்டு தூங்கினா தான் தூக்கமே வரும். இல்லைன்னா நல்லா இழுத்து போத்திக்கின்னு தூங்கினா தான் தூக்கம் வரும். ஏதாவது ஒன்று இருக்கணும், உடம்போடு உறவு ஒட்டி வர்றது. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா உறவுகள் காயப்படுத்துவது, காயப்படுத்தக்கூடிய உறவுகளை நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது. அப்போ என்னென்னா அந்த ராகு என்ன பண்ணுவார், நீங்கள் எப்பெல்லாம் ரொம்ப டவுனாக இருக்கீங்களோ, எப்பெல்லாம் நீங்கள் உங்களை புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலைகள் அழுகிறீர்களோ, அப்படி வச்சுப்போம், உங்களுக்கு அழுகன்னு ஒன்று வரும்பொழுது அப்போ இந்த ராகு என்ன பண்ணிடுவார், அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். என் பிள்ளை அழறான். சாயா கிரகம், நிழல் கிரகம் இந்த ராகு. அப்போ என்னன்னா நிழலாக உங்களுக்கு சில நன்மைகளை ராகு கொடுப்பார். இதுதான் கடகராசிக்கு நடக்கும். அடுத்தது பாருங்க, இந்த கடகராசியில் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா, உங்களுக்கு குரு சகாயமாக இருந்தால் ரொம்ப நல்லது. குரு உங்களுக்கு தனுர் ராசியில் இருந்தாலோ, குரு உங்கள் ராசியிலே இருந்தாலோ, உங்களுக்கு குரு மீனத்தில் இருந்தாலோ யோகம். அதே மாதிரி உங்கள் லக்னம் நல்ல சுத்தமாக இருந்தால் யோகம். உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அவர் எப்பெல்லாம் உங்களுக்கு ரிஷபத்திற்கு வருகிறாரோ, கோச்சாரத்தில் நல்ல கவனிங்க, சந்திரன் ரிஷபத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு யோகம். ரிஷபராசிக்கு எப்போ சந்திரன் வராருன்னு பாருங்கள், கடகத்துக்கு யோகம். ஆமாம், அதே விருச்சிக ராசியில் வரும்போது எதுவும் பெரிய பிளான்லாம் போடாதீங்க, அப்போ டவுன் ஆகிடுவீங்க, வேண்டாம். அதேமாரி குரு பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு குரு 2வது வீட்டுக்கு 2வது வீடு 11வது வீடு கோச்சாரப்படி வராருன்னா அது யோகம், மிகப்பெரிய யோகம், நல்ல லாபத்தை கொடுப்பார். அதேமாரி குரு தசை நடந்ததுன்னா லாபம், குரு புத்தி நடந்தால் லாபம். இதுதான் கடகத்துடைய பெரிய பலம். அது மாதிரி செவ்வாய், இந்த கடகராசிக்காரவங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இடம் வாங்குகிற யோகம் வந்துடும், ஒரு பூமி வாங்குகிற யோகம் வந்துடும். இந்த செவ்வாய் எப்படியாவது பூமி லாபத்தை கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் உடம்பை கவனிச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். கடகராசிக்காரர்கள் நீங்கள் உங்கள் உடம்பை மெயின்டைன் பண்ணணும். எக்ஸசைஸ் எப்படி எக்ஸசைஸ்னால் ஸ்மார்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரொம்ப வருத்திக்க வேண்டாம். உடம்பை மெயின்டைன் பண்ணுங்கள். 50 கிலோன்னா 50 கிலோவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உடம்பு ஊத சதைன்னு சொல்லுவாங்க, அதாவது கொழுப்பு அதிகமாக வர்றது, சதை அதிகமாக பிறல்றது, இதெல்லாம் கடகத்துக்கு ஏற்பட்டுடும். இதனால் என்னன்னா அவங்களால மூச்சு விட முடியாது, மூச்சு திணறும். அப்போ எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடம்பை மெயின்டைன் பண்ணுங்கள், வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது கடகராசிக்காரர்கள் அன்னெசரி, அதாவது பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத லோனெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பேங்க் லோன் மட்டும் இல்லை, மனுஷன் யாராவது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறேன், அன்பு கொடுக்குறேன், நட்பு கொடுக்குறேன், நான் உன்னை ஊக்குவிக்கிறேன். லோனுன்னா என்ன, கடன், ஒரு பணத்தை ஒருத்தவன் கடனாக கொடுக்கறது. அதுமாரி அன்பையும் கடனாக எவனாவது கொடுத்தானோ அவன் 2 வட்டி போட்டு வாங்கிட்டு போவான்னு அர்த்தம். நீங்கள் கடகம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பேசுகிறது புரியுதா? கடகம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் லோன்னா ஒன்லே பேங்க் லோன் மட்டும் இல்லை, யாராவது அன்பை கூட கடகத்திற்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் அன்பாக நான் இருக்கேங்க அப்படின்னா அவன் எங்கே பெரிய அளவில் நம்மளை எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம், மோசம் பண்ணிவிடுவான். சார் என்னையே என்னால் புரிஞ்சுக்க முடியல சார் அப்படின்னு தான் கடகம் ஃபீல் பண்ணும். அதனால் அன்னெசரி லோன் அதை அவாய்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கடகராசிக்காரர்கள். அதே மாதிரி கடன் வாழ்க்கை ஏற்படும், யாருக்காவது கடன் பட வேண்டியதாக இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணக்கடன் மட்டுமல்ல பிள்ளைங்களா, நமக்கு யாராவது ஒருத்தன் நல்லது பண்ணிட்டான்னா அவனுக்கு நல்லது பண்ணணுன்னு அவனோடய உட்காந்துருப்போம். கடன் வாழ்க்கை. அதனால் என்னென்னா நமக்கு ஒரு அர்த்தம் இல்லாத அன்பு, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எல்லாம் விட ரொம்ப முக்கியமானது உங்கள் டேலண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷனில் கரெக்டாக இருக்கும், அதுதான் உங்கள் டேலண்ட். அதுதான் உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு வரும். கடகத்தை பொறுத்தவரை சந்திரன் தான் ஆளுமை திறனை ஏற்படுத்துவார். உங்களுடைய நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, கன்சிடென்சின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சிடென்சி தான் உங்கள் டேலண்ட். மிகப்பெரிய யோகத்தை உங்கள் டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணுங்க. கண்டிப்பாக கடகம் வெற்றி பெறுவீர்கள். இன்னும் பல ரகசியத்தை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன், காத்திருங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு
கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.